படகுல உட்கார முடியாது. ஏன் படகுல உட்கார மாட்டேன்? உங்க ஊருக்கு போக வேண்டாமா? ஊருக்கு கண்டிப்பா போகணும். ஆனா இந்த படகு தான் எங்க ஊருக்கே போகாதே. படகு எதுக்கு போகாது? இதுதான் இவ்ளோ பெருசா இருக்கே. பெருசா இருக்குல்ல, அதான் பிரச்சனையே. இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போய் வேற ஊர்ல விட போறீங்களா என்ன? சொல்லுங்க. உங்க ஊருக்கு தான் போறோம். வேற எங்க போக போறோம்? நான் குழந்தைதான், ஆனா முட்டாள் இல்ல. எங்க ஊர்ல நான் இது வரைக்கும் இவ்ளோ பெரிய படகு பார்த்ததே இல்லையே. எங்க மாமா முன்னாடியே சொல்லிருக்காரு, ஒரு தடவை இந்த மாதிரி பெரிய படகு வந்துச்சான், அது வழியிலே சிக்கிக்குச்சான். அப்போ இந்த படகு மட்டும் எப்படி எங்க வீட்டுக்கு போகும்? சொல்லுங்க. வாய மூடு. உனக்கு மூளையும் நாக்கும் ரொம்ப அதிகமாவே வேலை செய்யுது. ஆனா இப்ப நம்ம போறோமே அந்த இடம், அங்க போனா இந்த ரெண்டையும் நீ பயன்படுத்தவே முடியாது. ஏன்னா அங்க இந்த ரெண்டுக்கும் வேலையே இல்ல. நீ அடங்கிதான் இருக்கணும். அப்படின்னா என்ன? எங்க ஊருக்கு நீங்க கூட்டிட்டு போலியா? அம்மா கிட்ட இல்ல, உன்னை தேவி கிட்ட கூட்டிட்டு போறோம். அங்க உனக்கு இந்த உலக இன்பங்கள்லாம் தேவைப்படாது. உன் உடையில மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையிலேயே வண்ணங்கள் தேவையே படாது. பிருந்தாவனத்துக்கு போனா பொன்னகைகள் இல்ல, உனக்கு புன்னகை கூட இருக்காது. என்னது? பிருந்தாவனமா? இது துர்காமாவோட சிலை. உனக்கு எப்பயாவது புகுந்த வீட்டில் என் உதவி தேவைப்பட்டா துர்காமா கிட்ட சொல்லு. நீ செஞ்ச தப்ப திருத்த வேற வழி இருக்கா என்ன? இருந்தா சொல்லு. ஓ, நேரம் இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதனாலதான் நீ செஞ்ச தப்ப யாருமே பார்க்கல. அதான் நீ ஒரு பொண்டாட்டின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தல, அதை யாரும் பார்க்கல. அந்த விஷயம் வெளியே பரவறதுக்கு முன்னாடியே ராவா எல்லா பிரச்சனையும் முடிச்சு வச்சிருக்க. அப்புறம் நீயும் அதை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. அந்த பொண்ணோட குடும்பத்தை நினைச்சு நீ தேவையில்லாம கவலைப்படாத. அவங்க வாயிலெல்லாம் நான் பணத்தை திணிக்க போறேன். அதுக்கப்புறம் அவங்க வாயை திறக்கவே மாட்டாங்க. மீறி சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க செஞ்சதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். என் தலை மேல இருந்த பெரிய பாரத்தை இறக்கி வச்ச கடவுள்னு கும்பிடுவேன்னு நினைச்சிங்களா? இல்லப்பா, நீங்க இப்ப செஞ்சது எல்லாம் எதுவும் எனக்காக செய்யல, உங்களுக்காக தான் செஞ்சிருக்கீங்க. அதுவும் பெரிய தப்பு. அதனால நீங்க எதை என்னோட தப்புன்னு சொல்றீங்களோ அதை நான் திரும்ப கூட்டிட்டு வர போறேன். அவளை உங்க வீட்டுக்கு இல்ல, அவளோட வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வர போறேன். அனிருத், இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போறதுக்கு முன்னாடி உன்னோட கனவுகளை பத்தியும் எதிர்காலத்தை பத்தியும் ஒரு தடவை நினைச்சு பார்த்துக்கோ. உனக்கு எது முக்கியம்னு நல்லா யோசிச்சு முடிவெடுத்துரு. முன்ன பின்ன தெரியாத அந்த சின்ன பொண்ணா, இல்ல உன்னோட அன்பு காதலி கௌதமியா?
எப்ப ஒரு விதவை அவ எல்லைய தாண்டினாலோ இப்படிதான் அடிபட்டு கீழே விழுவா. உன்னை நாங்க அப்படியே விட்டுடுவோம் நினைச்சியா? அவசகுணம் பிடிச்சவளை எங்க ஓட்டலான்னு பாக்குற? நீ எங்க போனாலும் உன் பின்னாடியே நாங்க வருவோம். அதனாலதான் சொல்றேன், மரியாதையா எங்க கூடவே வா. என்னை எங்கேயும் கூட்டிட்டு போகாதீங்க. நான் உங்க கூட வந்தா என்னால எங்க அம்மாவை பார்க்கவே முடியாது. என் அம்மா இல்லாம என்னால இருக்க முடியாது. எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க. நான் எங்க அம்மாவை பார்க்கணும். நான் மட்டும் என்னோட அம்மாவை பார்த்தா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேக்குறேன். சத்தியம். இனிமே உனக்கு அம்மாவே கிடையாது. இனிமே நீ யாருக்கும் பொண்ணோ தங்கச்சியோ பொண்டாட்டியோ கிடையாது. உனக்கு எந்த உறவுகளுமே இல்ல. நீ ஒரு விதவை, பால விதவை. ஒரு விதவை ஆக்கணும். ஒழுங்கா என் கடமையை செய்ய விடு. வா. ஒழுங்கா எங்க கூட வந்தது. வா. ஓ. ஒரு பொண்ணு அவங்க அம்மா அதெல்லாம் கிட்ட கூட எங்கேயோ போக அனுப்ப முடியாது. மாட்டீங்க. சொன்ன கேளு. பொய் சொல்றது பெரிய பாவம். பொய் சொல்றவங்கள பாம்பு வாயிலே குத்தும். சின்ன வயசுல உங்க அம்மா உங்ககிட்ட சொன்னது இல்லையா? எங்க ஊர்ல எனக்கு அம்மா இருக்காங்க. அதே மாதிரி சம்பூர்ணாக்கு நான் தங்கச்சி. எப்படி என்ன விதவன்னு சொல்றீங்க? என் கல்யாண புடவை பார்த்தா கூட உங்களுக்கு தெரியலையா? எனக்கு புருஷன் இருக்காரு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் கணவர் எங்க போயிட்டாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் கண்டிப்பா என்ன தேடி இங்க வருவாரு. உன்னை கூட்டிட்டு போக யாரும் வரமாட்டாங்க. நீ ஒரு விதவையாகி காலம் முழுக்க எங்க கூட தான் இருக்கணும். எங்களை மாதிரி மொட்டை அடிச்சு வெள்ளை சிலை கட்டிட்டு இருக்கிறது தான் உன் தலையெழுத்து. நாம இந்த ஆத்த கடந்து அந்த கரைக்கு போனதும் உன்னுடைய சந்தோஷம் நம்பிக்கை எல்லாம் உன்னை விட்டு நிரந்தரமா போயிடும். என்ன விடுங்க, விடுங்க என்ன. நான் என் கணவர்கிட்ட போகணும். நில்லுங்க. விடுங்க என்ன. என்னங்க? என் கணவர் வருவாருன்னு நான் உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா? ஏப்பா படக வேகமா ஓட்டு. விடுங்க. சீக்கிரம் சீக்கிரமா படக ஓட்டு. வேகமா, இன்னும் வேகமா. இது மெதுவா ஓட்டுற, வேகமா ஓட்டு.
நீங்க இவளுக்கு எந்த வண்ணத்தையும் கொடுக்கல, ஆனா அந்த வண்ணங்களை பறிக்கிற உரிமை மட்டும் இருக்கா? யாரோட பேச்சை கேட்டு இவளை கூட்டிட்டு போறீங்க? கர்மத்தையும் கர்மத்தையும் செய்ய யாருடைய சொல் பேச்சும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஜமீன்தார் ஐயா இவ ஒரு விதவன்னு சொன்னாரு, அதனாலதான் இவளை கூட்டிட்டு போக வந்தோம். அவர் பொய் சொல்வாரா? அப்ப சரி, ஒரு ஜமீன்தார் பொய்யே சொல்ல மாட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல? நானும் ஒரு ஜமீன்தார் தான். இப்ப நான் சொல்றேன், இவ விதவ இல்ல, இவ என்னோட. இவர் தான் என்னோட கணவர். அதோட நான் தான் இவரோட மனைவி பொம்மி. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே உங்ககிட்ட, என் கணவர் சீக்கிரம் வந்துருவாருன்னு. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. என் கணவர் என் கையை பிடிக்கும் போது கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்ணியிருக்காரு. என்ன பாக்குறீங்க? என் பொருளை கொடுங்க. எங்க அம்மா எனக்காக கொடுத்த துர்கா தேவி சிலை இருக்குதுல, கொடுங்க. சொன்ன எதுக்கு அனிருத் ஐயா கிட்ட சொன்ன? அவர் மனைவிய பிருந்தாவனத்துல இருந்து வந்தவங்க கூட்டு போனாங்கன்னு ஏன் சொன்ன? ஏங்க எதுக்கு பையனை அடிக்கிறீங்க? நான் கோபிநாத் ஐயா கிட்ட என்ன சொல்லுவேன்? அவர் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? என் பையன் உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டான். அவர்கிட்ட போய் ஐயா நீங்க நினைச்சது நடக்கலன்னு எப்படி நான் சொல்ல முடியும்? நீ அவங்க வீட்டுல வேலைக்காரன்றத மறந்துட்டியா? அவங்க பேச்ச கேட்கறது மட்டும்தான் நம்ம வேலை. சரி போட்டோம் விடுங்க, தெரியாம பண்ணிட்டான், சின்ன பையன் தானே. யார் இவன்? சின்ன பையனா? இவனுக்கு கல்யாணமே முடிஞ்சு போச்சு. சொல்றா, எதுக்கு அப்படி செஞ்ச? உனக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? ஏங்க நான் சொல்றத கேளுங்க. ஏன் அப்படி பண்ண? என்னங்க என்ன பண்றீங்க? மருமக பாக்குறா. நீ செஞ்ச காரியத்தோட விளைவு என்னவா இருக்கும்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இந்த ஊரை விட்டே நம்மளை துரத்திட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? அண்ணன் தண்ணி கூட இல்லாம நீயும் பொண்டாட்டி கூட பட்னி கடந்து சாக வேண்டியதுதான். அப்பா கிட்ட நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நீ போய் தூங்குப்பா, எல்லாம் அந்த கடவுள் பார்த்துப்பான். உயிரை காப்பாத்தி ரொம்ப பெரிய புண்ணிய காரியம் செஞ்சிட்டீங்க. இன்னைக்கு நீங்க அப்படி பண்ணலனா நான் என் தங்கச்சிய வாழ்க்கையில பார்த்திருக்க முடியாது. நீங்க அன்னைக்கே ரொம்ப சரியா சொன்னீங்கண்ணா. அனிருத்தோட புத்தி பேதலிச்சுதான் போயிடுச்சு. தான் செஞ்சது தப்புன்னு கூட அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். பட்டத்தை பறக்க விடும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம கையில நூல் இருந்து பட்டம் பறந்து போயிடுச்சுன்னா என்ன பிரயோஜனம்? கூண்டை விட்டு பறவை பறந்து போனதுக்கு அப்புறம் புலம்பு என்ன பிரயோஜனம்? இதோ பாரு கோபி, இதுல உன் தப்பு என்ன இருக்கு? நீ தான் அனிருத்தை பார்த்து பேசுனியே, அவனை கௌதமியை பார்க்க சொல்லி அனுப்புனியே.
இதெல்லாம் கட்டம் செய்யற வேலை. நம்ம அனிருத் அந்த கணக்கு புள்ள வீட்டு கல்யாணத்துக்கு போகாம இருந்திருந்தா இந்த நிலைமையே நமக்கு வந்திருக்காது. இனி கௌதமியோட அப்பா சங்கர் சார் ஊர்ல இருந்து வந்தார்னா நம்ம என்ன சொல்றது? அனிருத் பண்ண முட்டாள்தனத்தால அவர் பொண்ணோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணுவார்? அவர் ஒரு வியாபாரி. வியாபாரத்துல தோல்வி ஏத்துக்காதவர். உறவுகள் தோல்வி வந்து ஏத்துப்பாரா என்ன? நீங்க யாரும் விரும்பலனாலும் கூட நான் அந்த பொண்ணை வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்துட்டேன். போகும்போது ரொம்ப அவசரமா போனதுனால உங்ககிட்ட சொல்லிட்டு போக முடியல. அவ எந்த தப்பும் செய்யல. அவ ஒரு குழந்தை. இனிமே அவளை வாழ்க்கை முழுக்க பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆமாமா, கல்யாணம் பண்ணிருக்கல்ல, பொறுப்பை நிறைவேற்ற தானே செய்யணும். அப்போ அவ்வளவுதான் இல்ல? நீ அந்த ஏழை பொண்ணை உன் பொண்டாட்டியாவே ஏத்துக்கிட்டல்ல? இல்ல, அவ என்னோட பொண்டாட்டி இல்ல பெரியப்பா. அப்புறம் எந்த உரிமையில அவன் நம்ம ஜமீன்ல இருக்கணும்னு நீ நினைக்கிற? என் பேரை சொல்லி அவ இங்க இருப்பா. பெரியப்பா, நம்ம வீட்டுல பாண்டு எப்படி இருக்கானோ அதே மாதிரி இன்னொரு குழந்தைய அவளும் இங்க இருப்பா. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க? எந்த உறவா இருந்தாலும் அதுக்கு ஒரு பேர் இருக்கு அனிருத், அதை புரிஞ்சுக்க. பாண்டு உன்னோட தம்பி. ஆனா நீ அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிற. இந்த ரெண்டு உறவுமே வேற வேற. நீ எவ்வளவுதான் உன்னை நீ கட்டுப்படுத்தினாலும் மனசுக்கு புரிய வச்சாலும் மத்தவங்க எல்லாரும் அவளை உன் பொண்டாட்டியா தான் பார்ப்பாங்க. இருக்க இடம் கொடுத்த பத்தாது, அது கூடவே அவளுக்கு பொண்டாட்டின்ற பதவியையும் உரிமையையும் கண்டிப்பா நீ கொடுத்துதான் ஆகணும். அவ என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்ற உங்களுக்கு கேட்கலையா? நான் அவளை என் பொண்டாட்டியா ஏத்துக்கல, நீங்களும் அவளை பொண்டாட்டியா ஏத்துக்க கூடாது. மத்த யார பத்தியும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நாங்க அந்த பொண்ணை உன்னோட மனைவின்னு சொல்லும் போது உன்னோட முகத்துல ஒரு விசித்திர உணர்வு தெரியுதே, அதை வச்சு நான் சொல்றேன். நீ செஞ்சிருக்க இந்த தப்புனால இனி உன்னுடைய வாழ்க்கை முழுக்க நீ அழுதுகிட்டே தான் இருக்க போற அனிருத், ஞாபகம் வச்சுக்க. புரட்சிங்கிற பேர்ல ஆவேசங்கிற நெருப்புல அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிருக்க. அந்த நெருப்புலயே நீயும் உன்னுடைய கனவுகளும் உன்னுடைய எதிர்காலமும் அப்புறம் உன்னுடைய காதலும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அதே நெருப்புலயே உனக்கும் அவளுக்குமான உறவும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும் அனிருத். அந்த பொண்ணை நீ எந்த நரகத்திலிருந்து காப்பாத்தி இங்க கொண்டு வந்தியோ அதே நரகத்திலேயே திரும்ப கொண்டு போய் விட போற. இதை எப்பவும் உன்னுடைய ஞாபகத்துல வச்சுக்கோ. எப்ப பார்த்தாலும் என்ன தனியா விட்டு போறது இவர் வேலையா போச்சு. சரி, இது ஒரு சவால்னா நான் அந்த சவாலை முழுசா ஏத்துக்கிறேன்ப்பா. எங்க ரெண்டு பேருக்குமான உறவு எப்பவுமே மாறாதுப்பா. இவ என்னோட பொறுப்புல எப்பவுமே இருப்பா. அதுல மாற்றமே இல்ல. இந்த உறவு எப்பவும் இப்படிதான் இருக்கும்.